குருதியில் பூத்த மலர். புனித மரிய கொரட்சியின் வாழ்க்கை வரலாறு. மறுநாள் இருவரும் கொன்கோனை நோக்கி பயணித்தனர். மார்ஷல் என்ற இடத்தில் வந்ததும் கொடுங்காற்று அடித்தது. வண்டியிலுள்ள பிள்ளைகள் களிப்புற்று பசியால் முறுமுறுத்தனர். மரியா அமைதியாக தன் கால்களை நீட்டி வைத்துக்கொண்டு சிந்தித்தவாறு இருந்தாள். வண்டியின் பெரிய சக்கரம் பாதை வழி உருண்டது. அவள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. எங்கு சென்று இந்த வண்டி சேரும் எனவும் நினைக்கவில்லை. அவள் விட்டு வந்த சின்ன பட்டணத்தை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள். சிறிது சிறிதாக அந்த இடம் தங்களை விட்டு மறையத் தொடங்கினதும் மறைந்த மக்கள், கோயில்கள் எல்லாம் அவள் மனதில் வந்து மறு ஒலிபரப்பானது. சில மணி நேரத்தில் அவர்கள் பட்டணத்தை வந்தடைந்தனர். அங்கு திராட்சை தோட்டமும் வயல்வெளிகளும் சோலை தோட்டங்களும் தென்பட்டன. லூயிஜியும் டோம்னிக்கும் தளர்ந்த நிலையிலும் குதிரையை விரட்டி வண்டியை ஓட்டி ஒரு கிராமத்தை சென்றடைந்தனர். அங்கு எந்த கடைகளும் இல்லை, எந்த வீடும் திறந்திருக்கவில்லை. சாலை அழுக்காக இருந்தது. எல்லோரும் ஓய்வெடுக்கும் நேரமாகவும் இருந்தது. லூயிஜி ஒரு வீட்டின் கதவை 3 முறை தட்டினார். எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் வீட்டில் கதவு பூட்டப்படாமல் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பின் ஒரு வயதான பெண்மணி கதவை திறந்து பார்த்தார். அவர்களிடம் லூயிஜி, மாசிரேன பிரபுவின் வீடு எங்கே என்று சொல்வீர்களா என கேட்டார். வயதான அந்த அம்மாவுக்கு புரியவில்லை. ஆகவே திரும்ப திரும்ப சொன்னார். கடைசியில் இடது பக்கமாக போகும்போது கடைசியில் இருப்பது என்றார் மூதாட்டி. அவர்கள் அந்த இடத்தை கண்டுபிடித்தனர். அது மாடி வீடாக இருந்தது. வெயில் மிக அதிகமாக இருந்தது. பிள்ளைகள் வண்டியிலிருந்து இறங்கி இளைப்பாற ஓடினர். எப்போது அவர்கள் அந்த ஆசிரமத்தை பார்த்தார்களோ அப்போதுதான் அவர்கள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டனர். பயணம் மிக நீண்டதாக இருந்ததால் லூயிஜி எழுந்து நின்று திரும்பி பார்த்தார். மரங்கள் சாலையோரமாக தம் அழகை பறைசாற்றி கொண்டு நின்றன. கோழி வளர்க்கும் வீடு காலியாக இருந்தது. அது மதில் கற்களால் கட்டப்பட்டு இருந்தது. லூயிஜியும் அசுந்தாவும் நிலத்தை சுற்றி பார்த்துவிட்டு வீட்டில் வந்தனர். வீட்டிற்குள் 2 அறைகள் இருந்தன. படிக்கட்டு வழியே ஏறி மேல் மாடி சென்றனர். அங்கு எந்த உயிரினங்களும் இல்லை. இந்த கிராமம்தான் பேரைரி.